இன்றைய பஞ்சாங்கம் மே 18, 2025 18/5/2025 தமிழ் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் மாலை 6:53 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி. அமிர்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சனி, சுக்கிரன், ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனின் பார்வையில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருந்து நீச்ச பங்கமாகிறாரு. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். குறிப்பாக உங்கள் மனசில் இருந்த கவலைகள், பயங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு திடீர்னு ஒரு பயம் இருக்கும், என்னமோ ஆகிடுமோ, அடுத்து வரக்கூடிய நாட்களில் எனக்கு ஏதோ ஆகிடுமோ அப்படின்ட்டு. இது இளம் வயதுலேருந்தே இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சின்ன வயசானவங்க, பெரிய வயசானவங்களாம் இல்லை. சின்ன வயசு பெரிய வயசுன்னு வித்தியாசம் இல்லாமல் பயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் ராத்திரியில் தூக்கத்தில் கூட சில பேர்த்துக்கு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான கனவுகளால் மன தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே இன்னிலேருந்து மாற்றங்களை உணர்த்துவீர்கள். மாற்றம் உணர்வதன் மூலமாக உங்கள் மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 15-20 நாள் தாங்க. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட சங்கடங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த மன தடுமாற்றங்கள் விலகும். பதவி உயர்வு அல்லது முக்கிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில், மனசு விஷயத்தில், உடம்பு விஷயத்தில், வண்டி வாகன வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிக பொறுப்புகளினால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் தைரியத்துக்கும் புத்துணர்ச்சிக்கும் குறைச்சல் இருக்காது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். என்ன கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கொஞ்சம் முரண்டு பிடிச்சி செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளினால் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது அரசு துறை சார்ந்தவர்களையோ எதிரிகளாக பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வேலை விஷயமாகவோ இல்லை உங்களுடைய தொழில் விஷயமாக யாரையாவது அரசு அதிகாரிகளை பார்க்க போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் வீண் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பதும் நல்லது. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நீச்ச செவ்வாயின் பார்வை அந்த செவ்வாய்க்கு நீச்சபங்க யோகத்தை கொடுக்கிறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக தந்தை வழியில் சில உதவிகள், ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீணாக ஏற்பட்ட செலவுகளினால் மனசில் இருந்த கவலைகள் போகக்கூடிய வாய்ப்புகள் நல்ல விதமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அல்லது மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய மரியாதை உயர்வுக்கும் உண்டான வழிவகைகளை ஏற்படுத்துவீர்கள். சுய முயற்சியின் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளிடமும் அன்பு பாராட்டுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். சமயோஜித வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வழக்குன்னு வந்துட்டீங்கன்னா அந்த வழக்கில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுடைய ஆக்ரோஷத்தை குறைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. எப்படியும் வெற்றி கிடைக்கிறதுக்கு உங்கள் ஆக்ரோஷம் தேவைப்படும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். அதீத பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்ட பணம் வருவதன் மூலமாக கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் எடுத்த முயற்சியினால நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தாமதம் விலகிறதுக்கு உங்கள் உடன் பிறந்தவர்களே உதவிகரமாக செயல்படுவார்கள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் மூலமாக எதிரிகளின் தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுனால வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு வியாபாரத்தில் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். வருமானத்தில் தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உடன்பிறப்புகளுடனும் இன்று மோதல் போக்கு கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வேலை அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சிருக்கும், ஆனால் ஜாயினிங் டேட் மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு இழுபறி நிலைமையும் தடையும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயத்தில் உங்கள் மேலதிகாரிகளுடன் சற்று மோதல் போக்கு அல்லது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக சில எதிரிகளின் மறைமுக தாக்குதல்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதனால் குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, வெளியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க. இதனால் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குமே தவிர ஒரு கான்கிரீட் ஸ்டெப் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் ராசியில் இருக்கிற செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கிறார். நீச்சபங்க பலனை ஏற்படுத்துகிறார். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தை பாக்கியத்தினால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு இன்று ஒரு புதிய முயற்சியின் மூலமாக திடீர் டேக் ஆஃப், அதாவது சட்டனாக உங்களுடைய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது ஆதாயத்தை தரக்கூடிய செலவுகள் தானே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற செலவுகள் கிடையாது. நீண்ட நாட்களாக உங்கள் பேரில் நடந்துட்டு இருந்த கேஸ் இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகிறது. இதனால் அந்த நிலத்தை எல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படும் அரசாங்க வகையில். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களிடம் மண்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நட்புகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மனதிற்கு பிடித்தவர்களையே திருமணம் கைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலைமை இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலேயே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே ராத்திரி 11 மணிக்கு மேலே புதன் பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு புதன் வராரு. இதனால் வழக்குகளின் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்குண்டான சூழ்நிலை இன்னைக்கு பகல்லேருந்தே இருக்கும். பகல் 11 மணிலேருந்து ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் கை கொடுக்கும் சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது வீடு மனை வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளுக்காகவோ இன்று செலவுகள் ஏற்படும். ஆனால் இதனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில்
நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வீட்டுக்குள்ளார பிரச்சனை, ஆனால் வெளியில் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள், போலீஸ் கேஸு, லீகல் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக உங்கள் ஊரில் இல்லாமல் வெளியூரில் நடந்ததுன்னா அந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணச்செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த வருமானத்தை வைத்து வாங்கிய கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் எடுப்பீர்கள். இது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாங்கின கடன் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட சில நபர்களின் செயல்பாடுகளையும் முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப கௌரவம் பாராட்டப்படுவதற்கும் காக்கப்படுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சாதக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் ஒரு 10 பேருக்கு நடுவில் நீங்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். கன்னி ராசி, 5ஆம் இடத்துல சந்திரன் தேய்பிறை சந்திரனாக செவ்வாயின் பார்வையில் அந்த செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுப்பதன் மூலமாக எதிரிகள் பலம் அடைவார்கள். எதிரிகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக அவங்க உடன் பிறந்த பங்காளிகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகள் ஒரு விதமான தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உறவுகளை நம்பி ஏமாறும் சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உண்மைத்தன்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளியாரை நம்புவதை காட்டிலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தோர் மற்றும் தாய் தந்தையரை நம்புவது மட்டுமே இப்பொழுது சாத்தியக்கூறு நல்ல விதமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக சில விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினா சண்டை தான் வரும். பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி எடுங்க. அப்போ தான் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். இல்லாட்டி 3ஆம் நபர் தலையீடு குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுடைய சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள். வழக்கு விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். குறிப்பாக பங்காளிகளால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய தவறான நடவடிக்கைகள் அல்லது ரகசியங்களை வெளிக்கொணர்வதற்கு அவர்கள் முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள். அதனால் உங்களுக்கு ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன், ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, 4ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் செவ்வாயின் பார்வையில், பாதகாதிபதியின் பார்வையில், இதனால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு அதிகமான அலைச்சல் ஏற்படும். அடுத்தவங்களுடைய வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். உங்களை இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்ட்டு உங்களை ஒரு மேனேஜராக இருக்கிறவரை ஒரு என்ட்ரி லெவல் ஸ்டாஃபாக ட்ரீட் பண்ணுவார். இது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 15-20 நாள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய மரியாதை உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அடுத்தவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் தேவைப்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி உங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்க்குற மாதிரி ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடைய பிடிவாத குணமோ அல்லது தாயாருடைய குதர்க்கமான பேச்சுக்களோ உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டாலும் குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உறவுகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள், ஆப்ரேஷன் செலவுகள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம்
உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இன்று கருத்து மோதல் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால, ஏன்னா 2 பேரும் பதட்டத்தில் இருக்கீங்க, யார் என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை கடலினும் பெரிது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் மட்டுமல்லாமல் இழந்த மரியாதையை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இழந்த மரியாதை, செல்வாக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர் வாங்கிய கடனை நீங்கள் அடைப்பது, உங்கள் குடும்பத்தாரின் மரியாதை உயர்வு போன்ற விஷயங்களில் முக்கியத்துவம் பெறுவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். மனசுல இனம் புரியாத தைரியம், அதாவது இன்னைக்கு என்னமோ யானை பலம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த பண வரவில் தொய்வு இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தில் பிச்சு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வருமானம் தாமதப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. பட் இருப்பினும் அந்த வருமானம் வரதே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவே மன தைரியத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய நீண்டகால கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு மரியாதையை உயர்த்தும் வகையில் இருக்குது. அதே சமயம் அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் அல்லது உங்களுடைய படிப்பு சார்ந்த எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தராது. அதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அலுவலக ரீதியாக எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் கூட இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க அட்வைஸ் கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மரியாதை தான் கெடுமே தவிர அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இன்று பண விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருக்கணும். எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பண பாகைகளை கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க அல்லது அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். என்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் அல்லது பண விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனசில் ஒரு விதமான தடுமாற்றமும் வன்மமும் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த கால நிகழ்வுகள் அல்லது கடந்த காலத்தில் உங்களுக்கு தவறுகள் இழைத்த நபர்களை நினைத்து மனசில் ஒரு விதமான கோபம், எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் அவங்கக்கிட்ட வாலண்டியராக ஃபோன் பண்ணி வம்பு கிழப்பீங்க அல்லது எங்கேயாவது வழியில் சந்திச்சிங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இன்று யாருடனும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்கள நீங்கள் எதிரியாக பாவிப்பீங்க. அந்த எதிரித்தன்மை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். யாரிடமும் இன்று மோதல் போக்கு கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வன்மத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, இன்னைக்கு தனுசு ராசிக்கு நேரம் சரி கிடையாது. என்ன பேசினாலும் உங்களுடைய குடும்ப விஷயத்தை வெளியில் இழுப்பாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளுக்கு இன்னைக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. கடன் விஷயத்திலோ அல்லது கடந்த கால வழக்கு விஷயத்திலோ நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி, ராசியில் சந்திரன் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது இன்னைக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் மட்டுமல்லாமல் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். ஆனால் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வீடு, மனை, வண்டி, வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதுசாக வண்டி வாங்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது. பழைய வண்டியை விற்றுட்டு இல்லை பழைய வண்டியை ஏற்கனவே யாரோ
யார்கிட்டயோ கொடுத்து ஏமாந்திருப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை உணர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருப்பீங்க. இல்லை நானாக சுய முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பிடிவாதத்தினால் வரக்கூடிய முடிவு. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அவங்க குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து தான் கொண்டு போகணுமே தவிர சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அவர்களுடைய வளர்ச்சியில் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். பண முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்பராசி விரயஸ்தானத்தில் சந்திரன், தேய்பிரை சந்திரன். இதனால் உங்களுக்கு அலுவல் ரீதியாக வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் இப்போ முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. அந்த முதலீடு உங்களுக்கு அகலக்கால் வெல்காக பார்த்துக்கோங்க. அகலக்கால் வச்சு முதலீடு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு பணமுடையை ஏற்படுத்தும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் நாளைக்கு நைட்டுக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்தாலும் அவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்திலும் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக அறிவு சார்ந்த பயன்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு இனிமையாக பேசக்கூடிய சூழ்நிலை. அதனால் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அதே சமயம் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது. மீன ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன். அதனால் உங்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், லாபத்தை ஏற்படுத்தும். வியாபார லாபமாக எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக சில அறிவுரைகள் கிடைத்து அது குடும்ப சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகள், உங்கள் பையன் பொண்ணு, அவங்களுக்கு திருமண விஷயமா இருந்ததுன்னா இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் சந்திப்பின் மூலமாக இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உள்ளூரில் உங்களுக்கு பெருசாக பப்பு வேகாதுங்க. அதனால் வெளியூருக்கு போகிறது நல்லது. தமிழ்நாட்டை விட்டு உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு பதவி கிடைக்கும், செல்வாக்கு மரியாதை உயரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். எதிரியாக செயல்பட்ட சில நபர்களே உங்களுக்கு அனுகூலமாக உதவிகரமாக செயல்படுவார்கள். இதனால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பரப்பியவர்கள் அடங்கி போவதற்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், கலைஞர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.